வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ராசாவின் நீலகிரி பங்களா தற்பொழுது சீல் வைக்கப்பட்டிருப்பது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நீதிமன்றத்தில் ஆஜரான ராசா அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாகவும் புறம்போக்கு இடத்தில் பங்களாவை கட்டியுள்ளதாக நீலகிரியில் தற்பொழுது ராசா அவர்களது பங்களா தற்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இந்த வழக்கானது அதிக அளவு கவனத்தை பெற்றுள்ளது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு பாஜக வேட்பாளர் எல் முருகனை தோற்கடித்து வெற்றியடைந்தார். ஏற்கனவே இவர் மீது 2G வழக்கு முறைகேடு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது வரை விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சிபிஐ துறையினர் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீலகிரி பங்களா உட்பட அனைத்திற்கும் சரியான ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தனர். இதனால் ராசா அனைத்து சொத்திற்குமான ஆவணங்கள் எடுத்து வர நேற்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் நீலகிரி பங்களாவிற்கு எந்த ஒரு ஆவணமும் இல்லாத காரணத்தினால் இப்பொழுது நீலகிரி ராசாவின் பங்களாவை தற்பொழுது சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. ஊர் முதலை கொள்ளையெடுத்து தனது சொத்துக்களாக சேர்த்து வருவதுதான் திமுகவின் கூட்டமாக இருப்பது இப்போதாவது மக்களுக்கு தெரிய வேண்டும். தமிழக செய்தி ஊடகங்கள் இதனை மறைத்து வருகிறது. தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராசா அவர்கள் வருகை தரும் பொழுது சைக்கிளில் வந்தார். தற்பொழுது விலை உயர்ந்த சொகுசு கார்கள் அவருக்கு எப்படி வந்தது? கனிமொழி அவர்களுடன் இணைந்து 2G வழக்கில் பல கோடிகளை கருணாநிதி அவர்களுக்கு சொத்து சேர்த்து கொடுத்தார். கருணாநிதி அவர்கள் கனிமொழி அவர்களுடன் நட்பாக இருப்பதற்கு உத்தரவுகளையும் பிறப்பித்தார். இது செய்திகளில் மிகப்பெரிய வைரலான செய்தியாகவும் நம்மால் பார்க்க முடிந்தது. 2G வழக்கில் கிட்டத்தட்ட பல கோடிகள் ராசாவால் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பொருளாதார பெரும்பந்தம் ஏற்படும் அளவிற்கு 2G முறைகேடு ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு செய்தியாக நாம் பார்த்தோம். தற்பொழுது சொத்து குவிப்பு வழக்கிலும் சரி, வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் புறம்போக்கு இடத்தில் ராசா அவர்கள் பட்டா இல்லாத பங்களாவை கட்டியிருப்பது நீதிமன்றத்தில் உறுதியாகிவிட்டது. இதனால் ராசாவின் சொத்துக்கள் சிலவற்றை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது.